10 ஆண்டு காலம் வந்து அமெரிக்கால இருந்தேன் நான். ம். அங்கிருந்தபடி இசையும் பண்ணிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் ஒரு ஏன்னா ஒரு 10 விஷயம் பண்ணக்கூடிய நேரத்துல அமெரிக்கால இருந்தா ஒரு 2 தான் பண்ண முடியும். ம். அதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் என்ஜாயிங் மை டைம். சேஞ்ச் ஆஃப் சீனரின்னு சொல்லலாம். Okay. தட்ஸ் த மெயின் திங். எனக்கு வந்து ஐ எம் வெரி அட்வென்ச்சரஸ். ம். ஸோ அதனால உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அமெரிக்கால இருந்தபடி நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய ட்ரைனிங், ஷோஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மற்ற விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப எனக்கு சிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிசிஷன் வந்து நிறைய பேர் எடுக்காத ஒண்ணு. ஏன்னா இண்டஸ்ட்ரியில நீங்க இருக்கிறோம் அப்படிங்கறத காமிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் அதுக்கான growth வந்து ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு 10 வருஷம் வந்து மொத்தமா போய் ஒரு இடத்துல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கான அந்த டிசிஷனுக்கு பின்னாடி என்ன இது இருக்கு? நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவேன். டிரைவிங்லாம் வந்து நிறைய பேர் இங்கேருந்து ஒரு கோடம்பாக்கத்துலேருந்து ஒரு நுங்கம்பாக்கம் போகிறதுக்கே வந்து சில பேர் டிரைவ் பண்ண மாட்டாங்க. ஐயோ அந்த டென்ஷன்லாம் நாம் எடுத்துக்கணும். நான் அப்படி இல்லை. நான் இந்தியாவில் இருக்கும்போது இங்கேருந்து கோவா வரைக்கும், ஹைதராபாத் வரைக்கும், பெங்களூர் வரைக்கும்லாம் சர்வசாதாரணமாக ஓட்டுவேன். காரில் ஓட்டுவேன். எனக்கு ரொம்ப அந்த டிரைவிங் பிடிக்கும். ஓகே. சும்மா அட்வென்ச்சரஸான விஷயங்கள் பிடிக்கும். அப்போவே நான் வந்து அமெரிக்காக்கெலாம் ட்ராவல் பண்ணும்போது கூட சவுத் அமெரிக்கா போய் பார்ப்பேன். அமெரிக்காவில் அமெரிக்கர்களே போகாத இடங்களுக்கெல்லாம் போய் பார்ப்பேன், குக்கிராமங்களில் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் மைண்ட் செட் இருக்கனால ஐ லைக் த சேஞ்ச் ஆஃப் சீனரிஸ். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. அதுலேயும் நம்ம என்ன போகிறோம், நேராக இப்போ நியூயார்க் போகிறோம், நேராக துபாய் போகிறோம், அங்கே பண்ணுறோம், மேக்ஸிமம் ஒரு மால்ஸ் பார்ப்போம், அது பார்ப்போம், இது பார்ப்போம், அந்த மாதிரி வந்துடாம உலகத்தை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இது மைண்ட் செட் வந்து இது சரி தப்புன்றது எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு லைக் யூ செட் தே டோன்ட் எக்ஸ்ப்ளோர் ஆஸ் மச். எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கனால நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அது ஒரு வந்து 10 years பிரேக் இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் வெரி ஃப்ளக்சுவேட்டிங். அந்த டைமில் 2010க்கு மேலே எனக்கும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது. அதனால சரி நான் சொன்னேன் மற்ற ஏதாவது க்ரீனர் பாஸ்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காகவும் போனேன். ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் கம்பைன்டு சொல்லலாம். ஸோ ஐ டோன்ட் ரிக்ரெட் மை டெசிஷன். ஏன்னா நிறைய அமெரிக்க வாழ்க்கை எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கை பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. ரியாலிட்டி செக் வந்து எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ சொல்லுவாங்க சில பேர் வந்து நடிகர்களாகட்டும் எதுவாகட்டும் நம்ம மார்க்கெட் ரொம்ப உச்சத்திலேயே இருக்குன்ற நினைப்பிலேயே இருப்பாங்களாம் சில பேர். ரொம்ப வருஷம் கழிச்சு தான், 5-6 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லைங்கிற ஒரு விஷயத்தையே அவங்க உணர்வாங்களாம். ஏன்னா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற சர்க்கிள் வந்து சூப்பராக தான் இருக்கு, இன்னும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஸோ எனக்கு அந்த மாதிரியான சர்க்கிளே நான்